ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி இந்தியாவை கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட மோசமான சாதனையை இந்த வாட்டி நாங்கள் முறியடிப்போம். கண்டிப்பாக இந்தியா கிட்ட தொடரை நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணி நட்சத்திர வீரரான ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்தும் அப்புறம் நம்ம இந்திய அணி டெஸ்ட் சீரிஸ் விளையாட போது அது குறித்தும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற நவம்பர் டிசம்பர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க. ஆஸ்திரேலியா போயிட்டு ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டி குறித்து நிறைய ஆஸ்திரேலியா முன்னணி வீரர்களும் இப்போ விளையாடிட்டு இருக்க வீரர்களும் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அந்த தொடரை குறித்து. அது போல தான் நம்ம ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி ரொம்ப வலுவான அணி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ இருக்கிற டீமுங்களை பார்த்தீங்கன்னா இந்திய அணியை வீழ்த்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க நாட்டில் அவங்கள வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம். அதேமாரி அவங்க மற்ற நாட்டுக்கு வந்தாலும் அவங்க கிரவுண்டு மாரி தான் விளையாடுறாங்க. அதனால் ரொம்பவே ஆபத்தான அணி இந்திய அணி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்களோட மோசமான ஒரு சீரீஸ் இது வரைக்கும் நாங்கள் கடந்த ஒரு 4 வருஷமாக இந்தியா கிட்ட ஒரு சீரீஸ் கூட வின் பண்ணல. அது எங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அந்த சாதனையை நான் கண்டிப்பாக இந்த வாட்டி முறியடிப்போம். நாங்கள் இந்தியாவை வீழ்த்தி தொடர வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவன் ஸ்மித்து பேசியிருக்காப்புல. ஆனால் இந்தியாவை நினச்சா கொஞ்சம் பெருமையாக தாங்க இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியா இப்போ கூட நல்ல ஃபார்மல் தான் இருக்காங்க. அப்படியேப்பட்ட ஆஸ்திரேலியா அணியே நம்ம இந்திய அணி பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷமாக நம்மக்கிட்ட தொடரே ஜெயிக்க முடியாமல் அளவுக்கு இருக்குதுன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். அது நம்ம நாட்டில் மட்டும் நடந்திருந்தால் பரவாயில்ல, அவங்க நாட்டிலையும் போயிட்டு லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக நம்மளை அவங்க தொடரே வீழ்த்தே முடியல. அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு கிரிக்கெட் இந்திய அணி டெஸ்ட்டில் அந்தளவுக்கு வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணிக்கு ஒரு சூப்பரமாக நம்ம இந்திய அணி இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பிளேயர் இயங்கிட்டு இருக்காங்க. நம்ம பேட் கமெண்ட்ஸ் கூட பேசியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. நான் என் தலைமையில் இது வரைக்கும் இந்திய அணியை நாங்கள் தொடர வேண்டதே கிடையாது, அதுக்காக நான் காத்துட்ருக்கேன் அவரும் சொல்லி பேசியிருக்காரு. அப்புறம் நார்தர்ன் லயன் ஜெய்ஸ்வால் பற்றி பேசியிருக்காரு. நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு இந்த இந்திய அணி குறித்து. கண்டிப்பாக அந்த தொடருக்காக எல்லாமே இயங்கிட்டு இருப்பாங்க. இந்திய அணி ரசிகர்கள் எதுவுமே பேசலை, யாரை பற்றி எதுவும் பேசலாம், அவங்க பான்னு கம்முனுக்குறாங்க. நீங்கள் நான் வேணால் பேசுங்கம்மா, நாங்கள் வந்து மேட்சில் பார்த்துக்கிறோம் சொல்கிற மாதிரி கூலாக இருக்காங்க. பட் ஆஸ்திரேலியா வீரர்களும் ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர்களும் நிறைய இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், இந்திய அணி அதேமாரி போய் நம்ம நல்ல ரெக்கார்டு வச்சுட்ருக்கோம். ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக கடந்த ஒரு 4 வருஷமாக அப்படியே கண்டினியூ பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் டீம் செலெக்ஷன் பக்காவாக இருந்தால் மட்டும்தான் இது முடியும். கம்பீர் மாரி எனக்கு ஃபேவரான பிளேயர் மட்டும்தான் நான் எடுப்பேன்னா வேலை ஆகாது. ஏன்னா முகமது ஷமிலாம் கம்பேக் கொடுக்க போகிறாரு. பங்களாதேஷ் சீரீஸுக்கே அவர் விளையாட போகிறதா தகவல் வந்திருக்கு. நல்ல டேலண்ட் உள்ள பிளேயர் கண்டிப்பாக டீமில் எடுங்க, கண்டிப்பாக தொடர் நம்ம விளையாடலாம். அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஸ்டீவன் ஸ்மித் இந்த மாதிரி பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.